அண்ணாமலை வந்து ஏற்கனவே என்னை சந்திப்பேன்னு சொல்லியிருந்தார் உங்கள்கிட்ட. நான் வெளியூரில் இருந்ததுனால வந்ததான் அன்றைக்கி ஃபோன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்தார். எங்கள் 2 பேரும் அவர் வரணுன்னதும் வர சொல்லலை. பட்டு நாங்கள் ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கலை. அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன தொலைக்காட்சியில் உங்கள் ஊடகங்களில் சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசினது. அது தாண்டி நாங்கள் நண்பர்கள்ங்கிற முறையில் அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அரசியலில் இருக்கிறதுனால அரசியல் ஒண்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி நண்பர்களாக பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போகிறேன் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ சொன்னார். பட் அதில் என்ன ஒன்றுனா நான் அந்த ஊடகங்களில் டிபேட்லாம் 2 நாளாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் என்ன அத்தாரிட்டியோடு போய் பார்க்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க. அது அவங்க கருத்து. பட்டு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான் அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார். அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரையும் சந்திக்கலை. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில் தான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணிக்கு வந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பல முறை என்னை அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். அவர் வெளியூரில் நான் இருந்தேன். அந்த நேரத்துலலாம் நான் திருநெல்வேலி, அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கலத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நீங்கள் இல்லை அவசரப்பட வேணான்னு சொல்வார். அதே தான் திரும்பி வந்து சொன்னார், முடிவை ரீகன்சிடர் பண்ணுவோம். இல்லை அதே உங்களுக்கு எல்லாரையும் கிளியராக தெரியும். அது மருத்துவரிசையில செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்கிற பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் திரு டிடிவி தினகரன் எங்களுடைய கூட்டணிக்கு வரலான்னு வைகை செல்வன் போன்றவர்களாம் அழைப்பு. வைகை செல்வன் வந்து இதே போன வாரம் எப்படியெல்லாம் பேசினார்னு எனக்கு தெரியும். அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. இன்னும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். சில பேர் இந்த ஊடகங்களில் டிபேட்டில் யூடியூப்பில் டிபேட்லலாம் பேசுகிறப்ப 21 தேர்தல் அப்போயே டிடிவி தினகரன் வந்து கூட்டணிக்கு வர தயாராக இருந்தார், அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசுனாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு முறை பதில் சொன்னேன். அவர்களுக்காக அவர்கள் புரிந்துக்கிட்டு அப்படி பேசுகிறாங்களா இல்லை புரியலையான்னு தெரியல. அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கொள்கை பரப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் துணை பொதுச் செயலரை கூப்பிட்டா அந்த எங்களை பற்றி ஒருத்தவங்க டிபேட் நடத்துகிறப்ப எங்கள் கட்சியில் உள்ளவங்களை கூப்பிடணும். ஏதோ 1-2 கூப்பிட்றீங்க, அவரை விட்டுட்டு யாரையும் விட்டு பேச சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த நெறியாளருக்கு நல்லா இருக்குதான்னு தெரில. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 21 தேர்தல் அப்போ எனக்கு தெரியும் பழனிசாமி, எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும். அவருக்கு தயக்கம் இருக்கும். என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. as long as he is the general secretary of ADMK or he is the deciding authority of ADMK. கரெக்டு தானே? ஆனால் சில நல்ல உள்ளங்கள், நல விரும்பிகள், டெல்லியை சேர்ந்தவர்கள், அம்மாவின் கட்சியெல்லாம் ஒரு அணியில் வரணும், அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒரு அணியில் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னப்போ எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்கப் போவதில்லை என்று. இருந்தாலும் இப்போ தெரிஞ்சவர்கள், நாம் மதிக்கக்கூடியவர்கள், வயதிலே பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப என்னுடைய லெட்டர் பேர்லே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளது இருந்தால் அதில் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
என்னையும் சில நாம் மதிக்கின்ற சில பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க, இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இப்போ அண்ணாமலை என் நண்பர் வந்தார், நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு. அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தேனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போகிறது முடியாது. என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய அமமுக மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ சந்தித்து மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவேன் என அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் அண்ணாமலை மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரின் சந்திப்பு குறித்து டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் விளக்கிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.